இந்த வழியில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தவறுதலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டைப்பில் நீங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி தான் வந்து பேச போகிறோம். அதில் சின்னதாக நம்ம ஒரு டெஸ்டிங் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். இது மாறுமா இல்லை முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இதில் ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ இப்போ என்னுடைய ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக நான் வந்து மாற்றிருக்கேன். அண்ட் நீங்கள் நார்மலாக உள்ள ஃபஸ்ட் டைம் நீங்கள் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் டைப்பில் வந்து எந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி இருக்காது. நீங்கள் தான் மேனுவலாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேமெண்ட் இன்ஃபோ போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், அட்ரஸ், ஸோ இந்த டீட்டெயிலாம் வந்து கேட்கும். இந்த டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். இதில் தவறுதலாக நீங்கள் பிஸ்னஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மேலே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இந்தியா டேக்ஸ் இன்ஃபோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பிஸ்னஸ்னு மாறிடும். பிஸ்னஸ் நேம் அண்ட் அட்ரஸ் சொல்லிட்டு இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து கேட்பாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்து ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் நீங்கள் தவறுதலாக க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமம் தான். ஏன்னா பிஸ்னஸ் நேம் கொடுக்குறதா இருந்தால் உங்களுடைய இண்டிவிஜுவல் நேம் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு கொலாப்ஸான ஒரு சுச்சுவேஷன் வந்து கொண்டு வந்துடும். அண்ட் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பேமெண்ட் இன்ஃபோ கொடுக்கும்போது கரெக்டாக அக்கௌண்ட் டைப் பார்த்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் வந்து கொடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனாலும் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் தவறுதலாக க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து சைட்டுங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அப்ரூவ் வச்சுருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இப்போ இந்த ஆட்சன்ஸை பொறுத்தவரை சும்மா நான் வந்து ஒரு டெஸ்டிங்காக நம்ம வந்து இதை அப்ளை பண்ணி ரிவ்யூவில் இருக்கிற மாதிரி நம்ம காமிக்கிறோம். சில பேர் வந்து இதை அப்ரூவ்டு கூட தெரியாமல் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் தவறுதலாக வந்து பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை அப்ரூவ்டு வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அண்ட் அடுத்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு இதில் நம்ம ஒரே ஒரு மெத்தடு தான் இருக்குது. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஒர்க் அவுட் ஆகுமா என்ன அப்படிங்கிறத. உங்களுடைய எம்டி ப்ரௌசர் நீங்கள் இந்த மாதிரி இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜிமெயிலோட மேனேஜ் அக்கௌண்ட் செக்ஷன் வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து வாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பேமெண்ட் மெத்தடில், மேனேஜ் பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் பேமெண்ட் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பீங்களா, ஸோ அதனுடைய டீட்டெயிலாம் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் அட்ரஸ் கொடுத்தது, என்ன பேர் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இங்கே வந்து காட்டும். அண்ட் இதில் வந்து பேமெண்ட் மெத்தட் அப்படின்ற ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்சன்ஸோட பப்ளிஷர் ஐடி அதனுடைய டீட்டெயில் எல்லாம் காட்டும். இதில் நீங்கள் மேனேஜ் அப்படிங்கிற செக்ஷன் போனாலும் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் டெலீட் பண்ண முடியாது. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்காக வந்து இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் மேனேஜ் கிளிக் பண்ணாலும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிஷர் ஐடி, மறுபடியும் மேனேஜ் செட்டிங்ஸ் நீங்கள் உள்ளே போனாலும் நீங்கள் என்ன டீட்டெயில் கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில் மட்டும்தான் இங்கே பார்க்க முடியுமே தவிர இந்த டோட்டலாக இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சர்வீசஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து டெலீட் பண்ண முடியாது. ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செக்ஷன்லேருந்து டெலீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ இதை டெலீட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட உங்களுக்கு வந்து இருக்குது. செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா அண்ட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் கொடுத்த இந்த நேம் அண்ட் உங்களுடைய டீட்டெயில், அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து விசிபிளாக வந்து காட்டும். இங்கேருந்து உங்களுடைய இந்த பேமெண்ட் ப்ரொஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷனும் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் இங்கே என்ன பார்த்தீங்களோ அந்த பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் என்ன பார்த்தீங்களோ ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ சேமாக தான் இங்கேயும் வந்து காட்டும். அண்ட் இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்ற முடியாது. அக்கௌண்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மாற்ற முடியாது. அண்ட் டோட்டலாக இந்த பேமெண்ட் ப்ரொஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாட்டம் வந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, மேனேஜ் பேமெண்ட் யூசர். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் தான் ஓப்பன் ஆகும். அதனால் டோட்டலாக இந்த பேமெண்ட் ப்ரொஃபைலை க்ளோஸ் பண்ணோம்னா இங்கே ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இது ரீலோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து திரும்ப உங்களுடைய அக்கௌண்ட்டு சைன்இன் வந்து கேட்கும். இந்த அக்கௌண்ட்டு சைன்இனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் இருக்கக்கூடிய மெயில் ஐடி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து இதில் டைப் பண்ணிடுங்க. ஸோ பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அண்ட் நெக்ஸ்ட் இதில் என்ன காட்டுது அப்படின்னா, ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் போயிட்டு இது க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் என்ன உங்களுக்கு வந்து காட்டுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு வருது. ஸோ பேமெண்ட் ப்ரொஃபைல் க்ளோசர் என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் யுவர் பேமெண்ட் ப்ரொஃபைல் கேன் பி க்ளோஸ்ட், ப்ளீஸ் ரீசால்வ் த இஷ்யூ. யூ ஹாவ் டு activate subscription or services. To close your payment profile, you will need to close them first. புரியுதுங்களா? ஆனால் இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோலேயே நான் ஒரு டைம் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த க்ளோஸ் பேமெண்ட் ப்ரொஃபைல் போயிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடும். பட் ஆனால் இப்போ என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அல்லது சர்வீசஸ் வந்து ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அல்லது சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். நம்ம ஏற்கனவே முன்னாடி ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த மேனேஜ் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது. கேன்சல் அப்படிங்கிற ஆப்ஷன்லையும் எதுவும் இருக்காது. ஸோ ஆக்டிவேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்ல வராங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது பப்ளிஷர் ரெடி தான், ஆட்சன்ஸோட பப்ளிஷர் ரெடி தான். அப்போ நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை தான் நீங்கள் போய் டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும், க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் வந்து சைட் அப்லோட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கவனிக்கணும். இந்த சைட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய சைட் ரிவ்யூவில் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, புரியுதுங்களா? ஏன்னா ரிவ்யூவில் தான் இருக்குது. நீங்கள் திரும்ப இதை க்ளோஸ் பண்ண ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப கூட நீங்கள் உங்களுடைய சைட்டை வந்து ரிவ்யூ கொடுத்துக்கலாம். பட் ஒருவேளை உங்களுடைய அக்கௌண்ட் அப்லோடாக இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டோட பப்ளிஷ் ரெடியாக மாறும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இருக்கக்கூடிய பப்ளிஷ் ரெடி வந்து பார்த்துக்குங்க, புரியுதுங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய பப்ளிஷர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி தான் இப்போ எனக்கு வந்து இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இதே ஐடி தான். ஸோ இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற ஒரு பப்ளிஷர் ஐடி வந்து கிரியேட் ஆகும். அப்போ நீங்கள் ஏற்கனவே சைட்டில் அப்லோட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா திரும்ப இன்னொரு புது ஆட்சன்ஸுக்கு தான் உங்களுடைய பிளாக்கரை வந்து நீங்கள் திரும்ப ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் டைம் வேற ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் திரும்ப உங்களுடைய சைட்டை வந்து அப்லோட் ஆன ஒரு சைட்டை வந்து திரும்ப அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சைட்டில் அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கும் அதே டைமிங் வந்து எடுத்துக்குவாங்க. பட் திரும்ப உங்களுக்கு அதே அப்ரூவ்டு கிடைக்குமா அப்படிங்கிறதான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி. இது யாராலையும் சொல்லவே முடியாது. இதுங்களா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் வந்து கேட்டாலும் சரி, இது வந்து ப்ரெடிக்ஷனே பண்ண முடியாது. ஏற்கனவே கொடுத்த ஒரு சைட்டுக்கு வந்து திரும்ப ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதை கண்டிப்பாக வந்து கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது. கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம், புரியுதுங்களா? ஆனால் இதில் வந்து இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்ரூவ்டு இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லாம் மாற்ற போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரிமூவ் கொடுத்துட்டு இந்த சைட் அப்ரூவ்டுன்னு வச்சுக்கோங்க. இது கெட்டிங் ரெடின்னு இருக்குது. பட் ஆனால் இந்த சைட் வந்து நீங்கள் அப்ரூவ்டு வாங்கி வச்சுட்டீங்க, ஆட்சன்ஸ்லாம் மாற்ற போகிறதில்ல, இதே பப்ளிஷ் ரெடி தான். ஆனால் அப்ரூவ்டான ஒரு சைட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இதே பப்ளிஷர் ஐடியில் இருக்கக்கூடிய ஒரே ஆட்சன்ஸில் வந்து திரும்ப இதே சைட் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 24 ஹவர் அதிகபட்சம் ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இந்த பப்ளிஷ் ரெடி இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டு இதே மெயிலில் இன்னொரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இந்த அப்ரூவ்டான பிளாக்கர் வந்து திரும்ப அந்த புது பப்ளிஷ் ரெடியில் இருக்கக்கூடிய ஆட்சன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறது டவுட்டு தான், சரிங்களா? ஸோ இந்த வித்தியாசம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போயிருங்க. ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் அப்படின்னு இருக்கும். அண்ட் பப்ளிஷ் ரெடி பார்த்துக்குங்க. இது வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். வேறு பப்ளிஷ் ரெடி தான் வந்து கிரியேட் ஆகும். நீங்கள் அப்ரூவ்டு வாங்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி க்ளோஸ் போயிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ அதர்ஸ் கொடுத்துட்டு ஐ ஹவ் ரீட் அண்ட் க்ளோஸ் மை அக்கௌண்ட், புரியுதுங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா யுவர் சக்ஸஸ்ஃபுல்லி க்ளோஸ்ட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு வந்துருச்சு. அண்ட் ஓகே, ஸோ இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் பப்ளிஷ் ரெடி வந்து பார்த்துங்க, இந்த பப்ளிஷ் ரெடி. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணோம்னா உடைய அஃபீஷியல் சைட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து காட்டும். ஸோ திரும்ப இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கெட்டிங் ஸ்டார்ட் கொடுத்துட்டு புது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா பழசு நம்ம கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட் டைப்பில் வந்து இருக்குது. ஸோ அப்படி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு தான் திரும்ப வந்து கெட் ஸ்டார்டரில் போகணும். பட் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ரூவ்டான ஒரு அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா திரும்ப இந்த மாதிரி புது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் பண்ணும்போது அதுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது கேரண்டி இல்லை. ஓகே, ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஜிமெயில் ஐடியை நான் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஓடிபி இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடைய வெப்சைட் வந்து திரும்ப மறுபடியும் வந்து கேட்குது பார்த்தீங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதில் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய பழைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து போயிடும் டோட்டலாக. ஸோ திரும்ப நீங்கள் இந்த சைட்டுக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை பழைய ஆட்சன்ஸில் நீங்கள் அப்ரூவ் வச்சுருந்து நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா அதில் பிஸ்னஸாக இருக்கிறதுனால உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இண்டிவிஜுவலாக மாற்றி தான் ஆகணும். இந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் எடுக்கணும், புரியுதுங்களா? ஸோ இந்த ரிஸ்க்கை எடுத்தால் தான் நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து மாற்ற முடியும். ஸோ அதை புரியணும் அப்படின்றதுக்கு தான் சொல்ல வரேன்.
ஸோ அகைன் வந்து புது ஆட்சன்ஸ் கொடுக்கும்போது திரும்ப நீங்கள் உள்ளே போயிட்டு ஐ ஹவ் ரெடி டு ஸ்டார்ட் யூஸிங் ஆட்சன்ஸ். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு பப்ளிஷ் ரெடி க்ரியேட் ஆகும். அதுக்கு தான் நான் வந்து பழைய பப்ளிஷ் ரெடி அப்படியே இந்த இடத்துல வச்சுருக்கேன் நான் ரிஃப்ரெஷ் பண்ணாமல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு பப்ளிஷ் ரெடி மேலே வந்து பாருங்கள் க்ரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து வேறு பப்ளிஷ் ரெடி புரியுதுங்களா. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு பப்ளிஷ் ரெடி, பழைய பப்ளிஷ் ரெடி வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நாம் வந்து இந்த மேனேஜ் அக்கௌண்ட் இதை வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் பப்ளிஷ் ரெடி வந்து மாறிடும் புரியுதுங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 44 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்ளிஷ் ரெடி இந்த இடத்துல வந்து காட்டும். நோ ஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷன். இது ஏன் இந்த இடத்துல வந்து ஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷன் காட்டலை அப்படின்னா, ஏன்னா இங்கே நம்ம வந்து பேமெண்ட் டீட்டெயில் வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ பேமெண்ட் டீட்டெயில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. பேமெண்ட் இன்ஃபோ போயிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து ஆட் பேமெண்ட் மெத்தடில் போயிட்டு ஸோ இதில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த இடத்துல உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் அண்ட் இந்த இடத்துல அக்கௌண்ட் டைப் வந்து கேட்கும் புரியுதுங்களா. ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிஃபோர் ப்ரொஃபைல் ஃபார் ஆட்சன்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா. ஓகே, கிரியேட் பேமெண்ட் ப்ரொஃபைல். அது இன்னொன்று பாருங்கள், இல்லை இருக்கக்கூடிய மிஸ்டேக் பாருங்கள். ஏற்கனவே ஒரு பேமெண்ட் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்து எடுத்துக்குது. வேணாம்னு சொல்லிட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக நான் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள் ஏற்கனவே பார்த்தீங்களா நம்ம க்ரியேட் பண்ண அந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைலு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதை எடுத்துக்கும். திரும்ப இதே மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடக்கூடாது புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிங்கன்னா திரும்ப புதுசாக பண்ணும்போது கூட அதே மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடக்கூடாதுன்றதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். நான் கிரியேட் பேமெண்ட் ப்ரொஃபைல் புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக பிஸ்னஸான்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்ற முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் டிஃபால்ட்டாக இண்டிவிஜுவலாக இருக்குது. பட் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண மிஸ்டேக் வந்து பிஸ்னஸ் சொல்லி கொடுத்துருப்பீங்க. பட் ஆனால் டிஃபால்ட்டாக இண்டிவிஜுவல் தான் இருக்குது. ஸோ இந்த இண்டிவிஜுவலில் தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ரஸ் நம்ம கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் ப்ரொஃபைலில் வந்து ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாக நம்மளுக்கு ஆட் ஆகட்டும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து டோட்டலாக பப்ளிஷ் ரெடி மாறிடுச்சு. இப்போ பேமெண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் கிடையாது, இண்டிவிஜுவலுக்கு வந்து நம்ம மாற்றிட்டோம். ஸோ அதை செக் பண்ணோம்னா ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணோம்னா நீங்கள் இதில் போயிட்டு நீங்கள் அந்த பேமெண்ட் அக்கௌண்ட் டைப்பில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அக்கௌண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஓகேங்களா. ஸோ இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ண அந்த பப்ளிஷ் ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 44 அப்படின்னு காட்டும். பப்ளிஷ் ரெடி 44 கிடையாது 4982 இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா. கேன்சலில் போனீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணீங்க பார்த்தீங்களா அந்த இது இந்த இடத்துல காட்டும். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ப்ரீவியஸாக நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணீங்களோ அந்த பேமெண்ட் ப்ரொஃபைல் வந்து இந்த இடத்துல வந்து காட்டும் புரியுதுங்களா. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணி வேறு மாதிரி மாற்றிருக்கிறாங்க. ஸோ அந்த கேன்சலில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பப்ளிஷ் ரெடி வந்து இந்த இடத்துல வந்து காட்டணும். பட் இப்போ வந்து கிடையாது புரியுங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக பண்ணிட்டு தான் புதுசாக நீங்கள் திரும்ப போயிட்டு புது பப்ளிஷ் ரெடியில் போயிட்டு ஒரு ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் போய் நீங்கள் பண்ண மிஸ்டேக்கை இப்படி தான் போய் நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஆட்சன்ஸ் அப்லோட் அக்கௌண்ட்டாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ரிமூவ் ஆகிட்டு புதுசாக தான் நீங்கள் பண்ணி ஆகணும். இந்த ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து கூகுளோட அஃபிஷியல் சைட்லேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் after you activate your AdSense account as either business or individual, you can change your account type. If you require different account type, you will need to cancel your existing AdSense account அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மாற்றவே முடியாது, நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு தான் புதுசாக தான் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.